ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு ஒரு டேஸ்டியான சுட சுட ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து தண்ணியில் 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு இப்போ தண்ணி இல்லாமல் வடிச்சும் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துருக்கணும். சும்மா அப்படி கையில் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போதே நல்லா உடையிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்செடுக்கும்போது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் சாப்பிட. ரொம்ப நைஸாக அரைக்க மாவு பார்த்திங்கன்னா இலக்கமான பதத்துக்கு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கும் போது மாவு நல்லா கெட்டியாக இருக்கும் பாருங்கள். பாசிப்பருப்பு அரைச்சதுக்கப்புறமா இதே மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா காரத்துக்கு 3 பச்சை மிளகாவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது போல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை. உங்களுக்கு சேர்த்துருக்கிற பச்சை மிளகாலாம் தெரியக்கூடாதுன்னா நீங்கள் நைஸாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றது போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவையும் சேர்த்துருக்கோம். ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயமே எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்பில் பார்த்தீங்கன்னா பாலக்கீரையை நான் அளந்து சேர்த்துக்க போகிறேன். நான் இப்போ பாலக்கீரை எடுத்து தண்ணியில் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக. நீங்கள் பாலக்கீரைக்கு பதிலாக சிறுகீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை இது போல் இந்த கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ பாலக்கீரை சேர்த்து செய்கிறேன். பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்பில் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரை பார்த்தீங்கன்னா அளந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு கப் அளவுக்கு கீரை எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி டைட்டாக அழுத்தி அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப இலக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் கடலை மாவை சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட வேணால் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்காமல் சும்மா ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்கும்பொழுது நல்ல ஒரு பைண்டிங்கும் நமக்கு கொடுக்கும். அதே சமயம் எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கும் கரெக்டான பதத்தில் இருக்கும். கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு கொடுக்கும்போது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் குடிக்காமல் ஸ்நாக் நம்மளால் பொரிச்சு எடுக்க முடியும். எந்த அளவுக்கு ரொம்ப இலக்கமாக இருக்கோ அதுக்கேற்றது போல் நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். எண்ணெயில் பார்த்தீங்கன்னா எடுத்து போடும்போது ரொம்ப அழுத்தி உருண்டை பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் சும்மா லைட்டாக எடுத்து இப்படி ஒரே ஒரு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டாலே போதும். நல்லா சூப்பராக வெந்து வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு தண்ணி இல்லாமல் நல்லா நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைக்கும்போது கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்கும். ரொம்ப தண்ணியோடு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப இலக்கமாயிடும். அப்போ நீங்கள் கடலை மாவை அதிகமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்தாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணாமல் சும்மா லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போட வேணாம். கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரியே நம்ம கொஞ்சம் மீடியம் சைஸில் உருட்டி போட்டுக்கலாம். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து மேலே கலர் வந்துருச்சு. ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணும்போது மேலெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக கலர் வந்துடும். ஆனால் உள்ளே வெந்திருக்காது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக தீயை குறைச்சிட்டே குக் பண்ணுங்கள். அப்போ தான் மேலேயும் நல்லா கலர் இந்த மாதிரி மாறி வந்திருக்கும், உள்ளேயும் வெந்திருக்கும். தீ ஃபுல்லாக வைக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக கலர் மாறிடும். வெந்துருச்சுன்னு எடுத்துட்டிங்கன்னா உள்ளே மாவு பச்சையாகவே இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியாக பாசிப்பருப்பை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பகோடான்னு சொல்லலாம். நம்ம உருண்டையாக பண்ணி போட்டிருக்கிறதுனால போண்டானும் சொல்லலாம். கொஞ்சம் தட்டையாக தட்டி போட்டிங்கன்னா போதும், வடையாகவும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம்.
எப்படி வேணாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட. மேலே இருக்கிற அந்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிறதுனால மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெசிபி இருக்கும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் பாசிப்பருப்பு இருந்தால் உடனே இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.